அப்போ நீங்கள் ஒன்று பால் பழங்களை கொண்டு இருக்கலாம், அது ரொம்ப சிறப்பு, உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மறுநாள் காலையில் உடனே நல்லா திணிக்கக்கூடாது, ஏன்னா குடல் வந்து திணற ஆரம்பிச்சிடும். அதனால மென்மையான உணவுகளாக எடுக்க ஆரம்பிக்கணும். இதில் யோகியர் சொன்னது ஒன்று, யாருக்காவது வந்து குடல்ல வந்து பிரச்சனை வருது, ஒரு புண்ணு வருதுன்னு சொன்னா கூட வெந்தயத்தை நல்லா கழுவி அதை காய போட்டு அதை நல்லா அரைச்சிக்க வேண்டியது வெந்தயத்தை. மத்தியானத்துல உணவுக்கு முன்ன உடல் பருமனை பொறுத்து நிற்குது, 1 டீஸ்பூன் அது 1/2 டீஸ்பூன் வாயில போட்டு மோர் பழுகணும், உப்பிட்ட மோர், இதை பருகணும்னா குடல் புண் தானா படிப்படியா குணமாயிரும். ஒரு நாள் யோகியர்கிட்ட வந்து அவருடைய குணத்தை பார்க்கணும். அவர் முக்கியமா உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாரு, இல்ல ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பாரு, இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்பயே அது 4 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடியது. ஆமா, என்ன நான் பண்ண உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாரு. நான் தான் அங்க உட்காந்துருப்பேன், பக்கத்துல உட்காந்துருப்போம். எங்கேயாவது இது வேலை செய்யணுமா, சும்மா உட்காருங்க ஐயா அப்படின்னுவாரு. 1 மணி நேரம் ஆகும். இப்பனாவது போன் இருக்கு, அப்ப போனே கிடையாது, இந்த கைபேசி ஏதாவது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம், சும்மா இருங்க ஐயா அப்படின்னுவாரு. சமயத்துல 4 மணி நேரம் அப்படியே உட்காந்து உட்காந்து சும்மா இருங்க ஐயா அப்படின்னு அப்படியே உட்காந்து தியானத்துல. இந்த நேரத்துல யோகியார் சொன்ன இந்த சித்தர் பாடல் நினைவு ஒருத்த விரும்புறேன். சும்மா இருந்தால் சுகம் வந்து எய்திடும், சும்மா இருந்து பராபரம் சேர்த்திடுவோம் அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் சொல்வார். அதை யோகியார் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வாரு. அதை மறக்கவே முடியாது. அந்த சும்மா இருக்கிறதுன்றது வந்து சாதாரண காரியம் இல்ல. இப்ப நீங்க பாருங்க, இந்த காலத்துல யாராவது வந்து விரதம் இரு அப்படின்னா சைவமானு கேக்குறாங்க. இதுதான் ரொம்ப சைவத்துல வந்து சைவத்துல எப்படி செய்வாங்க, இந்த கூவாத கோழி, நீந்தாத மீன், மேயாத ஆடுன்னு சொல்லக்கூடிய சைனீஸ் ஸ்மோக் ஃபுட், அதை போய் சாப்பிடுவாங்க. விரதம் இருந்தால் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பல வகையான விரதங்கள் உண்டு. அதுல வந்து நீங்க வெறும் பழச்சாறுல மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற விரதம் ஒண்ணு இருக்கு, வெறும் நீரை மட்டும் பருகிற விரதம் ஒண்ணு இருக்கு, வெறும் பாலை மட்டும் பருகிற விரதம் ஒண்ணு இருக்கு, இப்படி இருக்கலாம். வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய விரதங்களும் உண்டு. இப்படி இருக்கு நிறைய விரதங்கள். இப்ப விரதம் சொன்னா சைவமானு கேக்குறாங்க, அந்த அளவுக்கு மாறி போச்சு. இல்ல, முக்கியமா சித்தர்கள் வழியில வந்து சைவமா தான் இருக்கணும். ஏன்னா யோகியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அவர் வந்து நான் சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியும் நகரத்தார்னா எப்படி, காலையிலேருந்து இரவு வரை படுக்கிற வரை மாமிச உணவு தான். நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போய் கொக்க வேட்டையாடி அதை வந்து சமைச்சு சாப்பிட்ட காலம் உண்டு. வாழ்க்கையில் நான் செய்த பெரிய தவறு, பெரிய பாவம் அது அப்படின்னு சொல்லிட்டு யோகியார் ஒரு குறிப்பிட்டு சொல்லுவார். இதை சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் இந்த தவறெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, வளர்ப்பவன் பாவி இல்லை, விற்பவன் பாவி இல்லை, வெட்டுபவன் பாவி இல்லை, அதாவது கொலை செய்கிறான்ல, சமைக்கிறவன் பாவி இல்லை, சாப்பிடுவன் மகா பாவிங்கிறார். இந்த ஒரு ஆள் சாப்பிட்றன்றதுக்காக தான் இத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு யோகியார் சொல்வார். அது மாபெரும் தவறு, நீங்கள் மகா பாவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோகியார் ரொம்ப குறிப்பிட்டு சொல்வார். அதுலயே இந்த சைவ உணவுன்னு சொல்லும் போது இவங்க சைவ உணவுன்னா யோக உணவா சாப்பிடுங்கன்னு சொல்வார். அதுல வந்து புளி இருக்காது, மிளகாய் இருக்காது. முக்கியமா மிளகாய்க்கு பதிலாக மிளகும், புளிப்புக்கு வந்து எலுமிச்சம்பழம் தான் பயன்படுத்தணும். இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி அகத்தியருடைய பாடல் எங்கேனா ஒரு 300 பாடல் மேலே இருக்கு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு பழம் அது. அது ராஜகிரி சொல்லுவாங்களே. தியானத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டம் வருது. பிராணாயாமம், அதாவது இந்த விரதம் ஆரம்பிக்கலாமா? விரதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து உண்ணா நோன்பு, அப்புறம் வந்து மௌன விரதம் இப்படி இருப்பாங்க. அந்த காலத்துல கடுமையான விரதங்கள்லாம் இருந்துச்சு. இந்த காலத்துல வந்து இந்த மௌன விரதம், உண்ணா நோன்பு இதெல்லாம் போச்சு, இதெல்லாம் இருக்க முடியாது. இப்ப யாராவது 12 மணி நேரம் கைபேசி இல்லாம இருந்து அதுவே ஒரு விரதம். அதுல 24 மணி நேரம் ஒரு மனிதன் வந்து இப்ப என்ன பண்றான், கைபேசி வச்சிருக்காங்க, கடையை வச்சுட்டு சாப்பிட்றப்ப இப்படி வச்சுட்டு மேஜை மேல வச்சுட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிடுறது இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. கைகளை போனா எடுத்துட்டு போறாங்க.
ஆனா பக்கத்துல மனைவி இருக்காளா இல்லையான்னு டோன்ட் கேர். கைபேசி இருக்கணும். குழந்தை இருக்கா இல்லையா டோன்ட் கேர். இந்த கைபேசி வேணும். அப்ப இந்த கைபேசி தொல்லைபேசியா மாறி போச்சு. ஆமா, என்ன சொன்ன? தொல்லைபேசி. இந்த கிரியா யோகத்துல வந்து பல வகையான நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதம் உண்டு. அதுல வந்து வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு இருக்கிற விரதம் உண்டு. ஏன்னா ஒரு சித்திரை இப்படி பாடி இருக்கிறாரு, என்னதான் எப்பேற்பட்ட மருந்து வேணா இருக்கட்டும், ஆனா லங்கனம் பரம ஔஷதம் சொன்னாங்க. விரதம் தான் மிக மிக சிறப்பு. பல நோய்களை போகும். உடல்ல உள்ள கழிவு வெளியே சொன்னீங்கல்ல, அந்த குடல் சுவர்ல இருக்கிற சளி, அதுக்கு பேர் அந்த சளின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க மூக்க சொன்னீங்க ஆங்கிலத்துல. அது வெளியாகும் பொழுது பாத்தீங்கன்னா முதல்ல வெளியாவது பித்தம், இரண்டாவது வெளியாவது கபம். இந்த கபம் வந்த உடனே உள்ள நீர்மா இருக்கக்கூடிய வாதம் அது நீரா வெளியே வரும் கடைசியா. அதனால இந்த பேதி போன பிறகு கடைசியா வந்து இந்த வந்து தொக்கா வந்து உழுவும் மாதிரி கீழே. இது ஒண்ணு. இது இல்லாம பல வகையான பிராணயாமங்கள்ல பல விதமான நோய்களை உங்களை போக்கிடலாம். இது இல்லாம வந்து சொன்னீங்கல்ல உணவுல வந்து இந்த உணவுன்னு சொல்லிட்டு, அது குறையினும் மிகினும் நோய் செய்யும் வலி முதலா எண்ணிய 3. ஒரு உடம்புல வந்து வாத பித்த கபம், அதாவது வந்து வலி அழல் ஐயம், இது 3 குறைஞ்சு கூடுனா கூட நோய் செய்யும், நோய் வந்துன்னு சொல்றாங்க. அந்த 3 நீங்க பாத்தீங்கன்னா இந்த வலது கையில நீங்க பாத்தீங்கன்னா வாத பித்த கபம்,